மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் தன்கு வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். அட பாவி, உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். என் நம்பிக்கையும் வாழ்க்கையும் இப்படி நாசம் பண்ணிட்டியே. சத்யா, என்ன நல்லா ஏமாத்திட்டல்ல. இல்ல சத்யா, வாய் மூடு. இனி நமக்குள்ள எதுவுமே கிடையாது. நம்ம 2 பேருக்குள்ள இருந்த உறவு இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இத்தனை வருஷமா நான் உன் மேல எவ்வளவு கண்மூடித்தனமா பைத்தியக்காரி மாதிரி நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் இப்படி சுக்கு நூறா உடைச்சு என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்கல்ல. இல்ல சத்யா, சத்யா என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல விடு சத்யா. நான் இங்க எதுக்காக வந்தேனா? அடிச்சு வாய் மூடுங்க. ஒரு பொய்ய மறைக்க இன்னும் எத்தனை பொய் சொல்ல போறீங்க? இல்ல இல்ல சத்யா, இனிமே ஏதாவது உண்மை சொன்னா கூட அதுவும் எனக்கு பொய் மாதிரிதான் தெரியும். ஐயோ சத்யா, என்ன சொல்ல விடு சத்யா. இதுவரை உங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கை எல்லாமே மண்ணோட மண்ணா போச்சு அர்ஜுன். சத்யா, சத்யா இல்லம்மா. அவ என்கிட்ட சொன்னப்ப கூட நான் நம்பாம சண்டை போட்டேன். என் புருஷன் அப்படி பண்ண மாட்டாரு, அவரு அப்படிப்பட்டவர் இல்ல, அவரை படைச்ச கடவுளே வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோன்னு நான் அவகிட்ட சொன்னேன். அதுக்கு அவ என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னா? அர்ஜுனுக்கு நீ வேணா தாலி கட்டின பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா அவருக்கு வேணுங்கிற சந்தோஷம் எல்லாத்தையும் நான் தான் கொடுக்கிறேன்னு என்கிட்ட சொல்றான். அதனால நான் கூப்பிட்டா அர்ஜுன் கிளம்பி வருவான். இவ அவ்வளவு தூரம் உறுதியா சொன்னான். ஆனா நான் அப்ப கூட நம்பல அர்ஜுன். ஏன்னா என்னோட அர்ஜுன் அன்னைக்கு எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம், இனிமே நான் இவளை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், நம்பரை கூட பிளாக் பண்ணிட்டேன்னு அன்னைக்கு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணீங்கல்ல. அதே இந்த பைத்தியக்காரி அப்படியே நம்பின. இப்பதானே தெரியுது நீங்க என் மேல பண்ணது சத்தியம் பாசத்துல இல்ல, போய் சத்தியம் பண்ணிருக்கீங்கன்னு. இவ போய் சேர்ந்தா கூட நம்ம நிம்மதியா இருக்கலாம் நினைச்சுதானே என் மேல சத்தியம் பண்ணீங்க. அவ சொன்ன மாதிரி அவ ஜெயிச்சுட்டா. ஆனா 8 வருஷம் நான் உங்க பொண்டாட்டியா இருந்து இப்படி தோத்து போய் நிக்கிறேனே அர்ஜுன், இப்படி தோத்து போய் நிக்கிறேனே. ஐயோ, இப்படி தோத்து போய் நிக்கிறேன். கையால என்ன தொடாத, அதுக்கான அருகதையை நீ இழந்துட்ட. இங்க பாரு, உன் கைய மேல படுதுன்னு அதை நினைச்சு பார்க்கும் போது அது அருவருப்பா இருக்கு. நான் ஏமாந்துட்டேன். எல்லா விஷயத்திலயும் பர்ஃபெக்ட்டா இருந்தேன்னா என் வாழ்க்கை விஷயத்துல உன்னை நம்பி முழுசா ஏமாந்துட்டேன். வாய மூடு. என் வாழ்க்கைய நான் தொலைச்சிட்டேன். நான் படிச்ச முட்டாள். உங்க மேல நான் உயிரே வச்சிருந்ததுக்கு என்னைய நான் அடிச்சுக்கணும். இனிமே என் முகத்திலேயே முழிக்காத சத்யா. ப்ளீஸ் சத்யா. அர்ஜுன், அர்ஜுன் நான் சொல்றத கேளு. அர்ஜுன், சத்யா, சத்யா, சத்யா ப்ளீஸ் சத்யா, ஒரு நிமிஷம் நில்லு சத்யா, நான் சொல்றத கேளு சத்யா. ப்ளீஸ் சத்யா, தயவு செஞ்சு அவசரப்படாத. இங்க என்ன நடந்துச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சத்யா. அது வரைக்கும் நீயே ஒரு முடிவுக்கு வராத. ப்ளீஸ் சத்யா, என்ன கொஞ்சம் பேச விட ப்ளீஸ். இங்க நடந்தது எதுவுமே நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. ஐயா சாமி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். போங்க, போய் அவளை கட்டிப்பிடிச்சு நெல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் அது அப்படியே நம்புறதுக்கு நான் ஒன்னும் பழைய சத்யா இல்ல அர்ஜுன். சத்யா, சத்யா, அவ்வளவுதான். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொன்னுட்டீங்களே. இல்ல சத்யா, சத்யா எதுவும் பேச வேண்டாம் அர்ஜுன். இல்ல சத்யா, அது வந்து இனி நீங்க எது பேசுறதா இருந்தாலும் நேரா சித்தப்பா கிட்ட பேசிக்கோங்க. சத்யா, 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 எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். அதெல்லாம் வேண்டாம் சத்யா. பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசி ஒரே அடியா முடிச்சிடலாம். சத்யா, சத்யா, இனிமே உங்க கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது. ஒரு சின்ன கீரல் கூட விழாத ஒரு கண்ணாடி மாதிரி நான் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் அர்ஜுன். ஆனா அது எல்லாத்தையும் அப்படியே சுக்கு நூறா உடைச்சிட்டீங்க அர்ஜுன். இதான் நான் உங்க முகத்தை பாக்குறது கடைசியா இருக்கும். இனிமே நான் உங்க மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். சத்யா, 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 சத்யா ப்ளீஸ் சத்யா, ப்ளீஸ் சத்யா. வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் இதை போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை பெருசாயிரும் சத்யா. நம்ம குடும்பமே 2ஆ உடைஞ்சிரும். இங்க பாரு, நம்மள சுத்தி இருக்கிறவங்க வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க.
இங்க பாரு சத்யா, நான் சொல்றத கேளு. நான் சொல்றத ஒரே ஒரு வாட்டி கேளு. ப்ளீஸ் 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 சத்யா சத்யா நீ சத்யா சொல்றது எதுவும் கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. சத்யா 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 நான் சொல்றத கேளு சத்யா. சத்யா சத்யா ப்ளீஸ் சத்யா சத்யா போகாத சத்யா. சத்யா சத்யா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு சத்யா. சத்யா 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 கிளாஸ் இருக்கு சத்யா. சத்யா நான் சொல்றத கேளு சத்யா. சத்யா ப்ளீஸ் சத்யா 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 ஆவுடையப்பன் ஐயா முதல் முறையா என் கூட சென்னை வந்திரியான்னு கேட்கும் போதே என்னோட கௌரி அதெல்லாம் துர்கா வரமாட்டா, அவளுக்கு நானும் எனக்கு அவளுன்னு நாங்க 2 பேரும் இதே ஊர்லயே இருப்போம்னு சொன்னா. நான் கூட அப்போ கௌரி பாப்பா என்ன இப்படி சொல்றான்னு மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொன்றத்தையும் யோசிச்சு பாக்குறப்ப இப்ப என்ன சுத்தி நடக்கிறதையும் அன்னைக்கு என் கௌரி பாப்பா சொன்ன முடிவுதான் சரின்னு இப்ப தோணுது. இனிமே இந்த ஊர்ல என்னால இருக்க முடியாது. எவ்வளவு சீக்கிரம் என் கௌரி பாப்பா கிட்ட என்னால போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல கிளம்பிட வேண்டியதா. சத்யாக்கா கார் மாதிரியே இருக்கு. ஏன் இவ்ளோ வேகமா வராங்க? சத்யாக்கா, அக்கா, 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 ஐயோ, அக்கா, அக்கா, எழுந்திருங்கக்கா, அக்கா, என்னாச்சு உங்களுக்கு? அக்கா எழுந்திருங்கக்கா, அக்கா, அக்கா. என்னாச்சுக்கா உங்களுக்கு? என்னாச்சு? ஏன் இவ்வளவு வேகமா கார்ல வந்தீங்க? அக்கா என்னக்கா ஆச்சு? கார் முட்டதும் இறங்கி வந்து மயங்கி விழுந்துட்டீங்க. காலையில சாப்பிட்டீங்களா இல்லையா? எல்லாம் போச்சு துர்கா, என் வாழ்க்கையே போச்சு. இப்ப வரைக்கும் என்னோட வாழ்க்கையில அர்ஜுன் மட்டும் போதும்னு இருந்தேன். அதை தாண்டி வேற எதையுமே நான் எதிர்பார்க்கல. கல்யாணம் ஆகி எங்களுக்கு 8 வருஷம் ஆச்சு. ஆனா குழந்தை இல்லைன்னு நான் வருத்தப்படாத நாளே இல்லை. இந்த உலகத்துல என்னோட ஆசை எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்னது துர்கா. அதுல பாதி கூட எதுவுமே எனக்கு நடக்கல. அக்கா, அக்கா என்னக்கா ஆச்சு? நீங்க ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற நான் என்ன பேசுறது துர்கா?
1000 பேருக்கு நான் பிரசவம் பார்த்திருக்கேன். ஆனா இது வரைக்கும் குழந்தைய என் வயித்துல சுமக்கிற கொடுப்பனைய அந்த ஆண்டவன் எனக்கு கொடுக்கல. என் வாழ்க்கை முழுக்க அர்ஜுனை சுத்தி மட்டுமே இருந்துச்சு. இப்ப அது எல்லாமே தப்பாயிடுச்சு. அக்கா அக்கா பாத்துக்கா. அக்கா எங்க போறீங்க? என்ன விடு துர்கா. என்னக்கா என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே சொல்லாம நீங்க இப்படி அழுதுட்டே போறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நீ வீட்டுக்கு போ துர்கா. நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். நீ போ. ஐயோ அக்கா அக்கா இந்தாங்கக்கா. சரி நீ போ. ஹலோ ஹலோ, ஆவடியப்பன் சாருங்களா? ஆமா சார், R2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் பேசுறேன். திரிசூலம் மலையடிவாரத்து பக்கத்துல ஒரு டெட் பாடி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போதைக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது செத்து போனது உங்க வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது. அதனால நீங்க நேர்ல வந்து பார்த்து உங்க வீட்டு பொண்ணா இல்லையான்னு அடையாளம் பார்த்து சொன்னீங்கன்னா ஃபர்தரா நாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? ஆமா சார், நீங்க வந்து பாத்துருங்க. நான் வச்சிடுறேன். ஹலோ ஹலோ அண்ணா, என்னன்னாச்சு? ஆவடியப்பன் சார், நீங்க மட்டும் வாங்க. மற்றவங்களாம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓபன் பண்ண சொல்லுங்க சார். இங்க வாங்க, இதை ஓபன் பண்ணுங்க. சொல்லுங்க மிஸ்டர் ஆவுடியப்பன், இறந்து கிடக்கிறது உங்க வீட்டு பொண்ணா? ஆமாங்க, எங்க வீட்டு மருமக சத்யா தாங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா சார்? சத்யாவுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா? சார், என் மூத்த மருமக சத்யா இருக்கிற இடம் கூட தெரியாது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பான். ரொம்ப அமைதியான வெள்ளந்தியான பொண்ணு சார் அவ. ஏங்க,
வெள்ளந்தி பொண்ணுன்னு சொல்றீங்க, ஆனா இந்த பொண்ணோட முகம் இப்படி சிதைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது ஏதோ வன்மத்தோடையும் காத்திருந்து பழி வாங்கணும்னு ஏதோ வெறியோட பண்ண மாதிரில தெரியுது. சார், எனக்கு எதிரிங்க இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா சத்யாவுக்கு எப்படி சார் எதிரிங்க இருப்பாங்க? என்ன மிஸ்டர் ராவுடியப்பன், நீங்க ரொம்ப விவரம் தெரிஞ்சவர்னு நான் உங்களை பெருமையா நினைச்சிட்டு இருந்தா, நீங்க என்னடானா உலகமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தாதான் ரொம்ப வெள்ளந்தி மாதிரி இருக்கு. இங்க பாருங்க ஆவுடை, ஒரு ஆம்பளைய ஒருத்தன் கொலை பண்றானா அது கண்டிப்பா தொழில் போட்டியா இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணை இப்படி கொடூரமா அதுவும் செதஞ்சி போற அளவுக்கு பண்ணியிருக்கானா அது கண்டிப்பா தொழில் போட்டியா இருக்காது. அதையும் தாண்டி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தவங்க தான் உங்க மூத்த மருமகளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. அதனால எதிரிங்க திடீர்னு வெளியில இருந்தெல்லாம் புதுசா முளைச்சு வர மாட்டாங்க. நம்ம கூடவே இன்னும் சொல்ல போனா நம்ம பக்கத்திலே இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்றதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இருக்கிற தலைவலியில இப்பெல்லாம் அடிக்கடி நம்ம குடும்பத்துல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. காலன் ஐயா சொன்ன மாதிரியும் அகிலா பார்த்துட்டு வந்த அகோரி சொன்ன மாதிரியும் நம்ம வீட்டுல உயிர் பலி நடந்துருச்சு. துர்கா வீட்டை விட்டு வெளியில போனதுனாலையும் சொன்ன நேரத்துல நரபலி கொடுக்காததுனாலையும் தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. இப்ப சத்யாவை இழந்துட்டுமே. சார் என்னாச்சு? ஆவுடையப்பன் சார் பாடியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. யார் சார் அவங்க? இருந்தாலும் வீட்டில் இருக்கிற மற்றவங்கள விட நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணா கரெக்டா இருக்கும். ஓகேவா அர்ஜுன்? நீங்களும் வரலாம். ஓகே சார். அர்ஜுன் பாரா. சத்யா, அப்பா, அர்ஜுன், அப்பா, என்ன பேர் சத்யா? அப்பா, சத்யா, 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 ஐயோ, சத்யா, சத்யா, அம்மா, சத்யா இல்லைன்னு சொல்லுங்கப்பா. அம்மா, அம்மா, சத்யா, சத்யா. மிஸ்டர் ராவுடையப்பன் சார், நீங்க கிளம்பலாம். நாங்க பாடியை போஸ்ட்மார்ட்டம் அனுப்புறோம். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ பாடியை வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாம் கிளம்புங்க. சத்யா, கிளம்புங்க. சத்யா, போங்கம்மா. சத்யா, தேவா, சத்யா, 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 அண்ணா, சத்யா, அண்ணா, சத்யா, 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 ஐயோ, ஐயோ, நீங்க உங்க வேலையை பாருங்க. ஐயோ. மாப்பிள்ள, சம்பந்தி, சம்பந்தி, என்னாச்சு? சம்பந்தி, மாப்பிள்ள, என்னாச்சு? சொல்லுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, உங்க கல்யாண நாளைக்கு வாழ்த்து சொல்ல ஓடோடி வந்தோம். ஆனா இப்படி ஆயிடுச்சு. மாப்பிள்ள, எங்க பொண்ணு சத்யாவுக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க மாப்பிள்ள, சொல்லுங்க. என்னாச்சு மாப்பிள்ள? எங்க பொண்ணுக்கு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டா. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? சம்பந்தி, போலீஸ் என்ன சொல்றாங்க? அது எங்க பொண்ணுதானா? நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க சம்பந்தி, அவளை நாங்க பார்க்கலாமா? ஐயோ, சொல்லுங்க சம்பந்தி, மனசு தாங்கல. சொல்லுங்க சம்பந்தி.
அவங்க அப்பா அம்மா இப்படி அழறத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. எனக்கு கூட தான் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா இப்ப நம்மள சுத்தி இப்ப நடக்கிற விஷயம் வேறையா இருக்கு. சம்பந்தி, எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. என் பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு? மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள நடந்துச்சு சொல்லுங்க மாப்பிள்ள. தெரியல மாமா. நீங்க எப்படி இது நடந்தது தெரியாம அழுதுட்டு இருக்கீங்களோ அதே மாதிரிதான் மாமா நானும் இருக்கேன். சத்யாவுக்கு என்ன நடந்துச்சு, அவளுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு நானும் தெரியாம குழம்பி போயிருக்கேன் மாமா. சத்யா எப்படி செத்தா, அவளுக்கு என்ன ஆச்சு, எங்களுக்கு எதுவுமே தெரியல. உங்க கல்யாண நாளுன்னு ஆசாசியே கிளம்பி வந்தா இப்படி வாய்க்கரிசி போட வச்சுட்டீங்க. என் பொண்ணு ஒரு டாக்டர், எத்தனை உசுரை காப்பாத்திருப்பா. ஒரு கடவுளுக்கு கூடவா எங்க புள்ளைய காப்பாத்தணும்னு தோணல. என் புள்ள போயிட்டாலே, என் தங்கம் போயிட்டாலே, என் குடும்பத்தோட கொலசாமி போயிட்டாலே. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, எங்களை இப்படி தவிக்க விட்டு போயிட்டாலே. சம்மந்தி, நீங்க 2 பேரும் இப்படி அழாதீங்க. எங்களுக்கு ஒண்ணும் புரியாம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் நிக்கிறோம்.